26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். 16ஆம் தேதி, இந்த தேதியில பிறந்தவர்கள் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய குறியீடுகள், எதற்காக இவர்கள் இந்த குறியீடு எல்லாம் பயன்படுத்தணும், அதை பத்தி சொல்லுங்க ஐயா. நாம் ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு வரோம், அந்த பறவைகள்லாம் படிக்கலை, ஆனால் நமக்கு ஈக்குவலான்ட்டாக அந்த வேலையை அது பார்க்கும். சரி, அது பார்த்துட்டு போது நமக்கு என்னங்க அப்படின்னு நம்ம நினச்சி சீக்ரெட்டா ரூம் எல்லாம் கூட வச்சிருக்குமா, வாசல் எல்லாம் வச்சிருக்கோம். கண்டிப்பாக அதான் சொன்னேன், அதனால தான் ஆர்கிடெக்சர்ன்றது. அதே நேரத்தில் அந்த கூடு கட்டுதுன்னா அதை சுற்றி ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்துட்டு அதனுடைய பூமிக்கு அடியில் புதையிலே இருக்கும். புதையல்னால் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கும்போது ஒரு தங்க கட்டிகளாக உள்ளே இருக்கும், அதுதான் புதையல் அப்படின்னு நினைக்காதீங்க. விலை மதிப்பு அற்ற பொருட்கள் எதுவாக வேணாலும், ஒரு 37 வயதில் இருந்து 52 வயதுக்குள்ள கட்டாயம் அவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு புதையல் போன்று ஒரு 17ஆம் தேதி பிறந்தவங்க அதிகப்படியாக 90-90% ஆண்களாக தான் இருப்பாங்க, 5 இல்லை 10% பெண்களாக இருப்பாங்க. இந்த ஆண் சிங்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அந்த வீட்டில் அவர்கள் 18ஆம் தேதி பிறந்தவர்களுடைய குறியீடு எதுவாக இருக்கும் என்னென்னா, அதான் சண்டை தான் போடும், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. அப்படின்னா 18ஆம் தேதி பிறந்தவங்க யாராக இருந்தாலும், அமெரிக்காங்கிற பெயர் எழுத்தே 18 இருக்கும்போது அமெரிக்கா எங்கன்னா சமாதானத்தோடு யார்கிட்ட பேசியிருக்கா? அவங்க வேலையை அடுத்தவங்கள்ட்ட சண்டை போடுறது தான். பிஸ்னஸில் பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்லாம் பார்த்தா 19ஆம் தேதி கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படின்னா 19ஆம் தேதியிலலாம் பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு அந்த எண்ணி. 20ஆம் தேதி பிறந்த பெண்களும் தேவதை போன்று தான் இருப்பாங்க, அதில் டவுட்டே கிடையாது. உலகம் ஃபுல்லாக ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள். இன்று ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. பெண்கள் வாழ்க்கையில் செய்யும் மாயங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம்மா. சார், ரொம்ப விஷயம், அதுவும் குறிப்பாக உலகத்திலே யாருமே சொல்லாத ஒரு விஷயம், ஒவ்வொரு டேட்டுக்குமான குறியீடு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த குறியீடுகளுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு நேயர்களும் அவர்களோட பிறந்த தேதிக்கு எப்படா வீடியோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நம்ம 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்குமான தேதியில் பிறந்தவர்களோட நம்ம உங்ககிட்ட கேட்க போகிறோம் குறியீடுகளை. முதலாவதா 16ஆம் தேதி, இந்த தேதியில் பிறந்தவர்கள் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய குறியீடுகள், எதற்காக இவர்கள் இந்த குறியீடு எல்லாம் பயன்படுத்தணும், அதை பற்றி சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக. ஏன்னா குறியீடு என்பது நம்மளுடைய பவர், ஹியூமன் பீயிங் பவர்னு ஒன்று இருக்குது. அதோட அந்த குறியீடு நம்ம பயன்படுத்தும் போகும்போது அதை சிம்பிளாகவோ இல்லை நம்மளுடைய உடுப்பு ட்ரெஸ்ஸுலேயோ நம்ம அதை பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு பவர் உண்டு. ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது அதிக கூடுதலான பவர் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கூட பயன்படுத்தும் போது அது பிரதிபலிக்கும். இப்போ 16ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய குறியீடு தூக்கணாங்குருவி. தூக்கணாங்குருவி அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, அதை குறியீடாக ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, 16ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த வகையில் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அப்படியே இருங்க. இங்கே 16ஆம் தேதியில் குறியீடு தூக்கணாங்குருவி சொன்னோம். ஏன் தூக்கணாங்குருவினா, இந்த தூக்கணாங்குருவி அது கூடு எப்படி கட்டும்னு பார்த்திங்கனாக்கா, ஒரு ஆர்கிடெக்சர் எப்படி ஒரு பில்டிங்கை வடிவை அமைக்கிறாரோ, இந்த தூக்கணாங்குருவியும் அதனுடைய கூடை அழகாக அதே போன்று வடிவமைக்கும். நாம் ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு வரோம், அந்த பறவைகள்லாம் படிக்கலை, ஆனால் நமக்கு ஈக்குவலான்ட்டாக அந்த வேலையை அது பார்க்கும். சரி, அது பார்த்துட்டு போது நமக்கு என்னங்க அப்படின்னு நம்ம நினச்சி சீக்ரெட்டா ரூம் எல்லாம் கூட வச்சிருக்குமா, வாசல் எல்லாம் வச்சிருக்கோம். கண்டிப்பாக அதான் சொன்னேன், அதனால தான் ஆர்கிடெக்சர்ன்றது. அதே நேரத்தில் அந்த தூக்கணாங்குருவி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மனித நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல தான் தூக்கணாங்குருவியை கூடு கட்டும். அந்த தூக்கணாங்குருவி கூடு கட்டுதுன்னா அதை சுற்றி ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு அதனுடைய பூமிக்கு அடியில் புதையிலே இருக்கும். புதையல்னால் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கும்போது ஒரு தங்க கட்டிகளாக உள்ளே இருக்கும், அதுதான் புதையல் அப்படின்னு நினைக்காதீங்க. விலை மதிப்பு அற்ற பொருட்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். கடைசியில் காசாக்க போகிறது பணமாக தான் கொண்டு தானே வரும், அதுக்கு தான் புதையல் சொல்கிறது.
அது தங்கமாக இருக்கலாம், மேக்னீசியமாக இருக்கலாம், தாது பொருட்களாக இருக்கலாம், ஓலைச்சுவடிகளாக கூட இருக்கலாம் இல்லையா? அதான் சொல்ல விலை மதிப்பற்றது. அந்த இடத்துல அது கண்டிப்பாக இருக்கும். அப்போ அது அந்த ஒரு வகையான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பறவைகள் தான் தூக்கணாங்குருவி. 16ஆம் தேதிக்கு எதுக்கு அதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னாக்கா, 16ஆம் தேதியில் பிறந்தவங்க ஒரு 37 வயதில் இருந்து 52 வயதுக்குள்ள கட்டாயம் அவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு புதையல் போன்று ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை கிடைக்கும். அதே மாதிரி புதையல்னாக்கா இது தூக்கணாங்குருவி மாதிரி எங்கன்னா அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு வகையில் வரும். பணம் திடீர்னுட்டு சில ஆட்கள் வந்துட்டு என்னுடைய நீ பழைய நண்பர் உனக்கு நான் இதை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவர் எதிர்பார்க்க முடியாத மதிப்பிட முடியாத அளவு பணத்தை கொடுப்பாரு. அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் கிடைக்கும். எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அது குறிப்பாக 16ஆம் தேதியில். ஏன்னா பொதுவாக நம்ம ஒவ்வொரு நம்பரும் ஆணா பெண்ணான்னு சொல்லுவோம். 16 வந்துட்டு ஆண் தான் தேதியில் எடுத்து பார்த்தாக்கா. அப்போது கட்டாயம் இது அவங்களுக்கு பொருந்தும், அவங்களுக்கு கிடைக்கும், அது நடக்கும். வயதை கூட நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஒரே காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் ஒரே போல் இருக்காது. அப்போது நீங்கள் 16ஆம் தேதி கொண்டவர்கள் நீங்கள் ட்ரெஸ்ஸு போடுறீங்கன்னா தூக்கணாங்குருவினுடைய அந்த கூடோட குருவி மட்டும் அல்லாமல் அந்த கூடனுடைய அமைப்போடு சேர்த்து நீங்கள் ட்ரெஸ்ஸு போடுறதில் வந்துட்டு குறியீடாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாக்கா பிஸ்னஸில் சிம்பிள் போன்று அந்த தூக்கணாங்குருவியை வச்சு பயன்படுத்துங்கள். ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பவரையும் தாண்டி அந்த குறியீடு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பவரோட அந்த பவர் தான் அதிகம். என்ன சொல்லப்போனால் அந்த பவர் நல்லா அதிகப்படியாக வேலை செய்யும். அதை பயன்படுத்துங்கள். நீங்கள் நினைப்பது போன்று உண்மையிலே அந்த அதிர்ஷ்டம் அதோட கனெக்டிவிட்டி கூட இருக்கும். அதுக்கு இதுக்கும் அது உள்ள கனெக்ட் பண்ணி நமக்கு கொண்டு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 16ஆம் தேதி கொண்டவர்களுக்கு தூக்கணாங்குருவி குறியீடாக பயன்படுத்தி கொள்ளலாம். கண்டிப்பாங்க. அடுத்து 17ஆம் தேதி. ஆமாம், 17ஆம் தேதி என்ன சொல்லியிருப்பேன்னாக்கா ஆண் சிங்கம். ஏன் ஆண் சிங்கம் சொல்கிறேன்னா 8ஆம் தேதிக்கு பெண் சிங்கம் சொல்லியிருப்போம். பெண் சிங்கம் வந்து சொல்லியிருப்போம் அதுதான் ஹண்டிங் வேட்டையாடும் அப்படின்னா 8ஆம் தேதி பிறந்த பெண்கள் எல்லாரும் வேலைக்கு தான் போவாங்க. இல்லை அவங்க 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 ஏதாவது வருமானத்தை கொண்டு வருவாங்க. சரி, அது 8க்கு குறியீடு பெண் சிங்கம். 17க்கு ஆண் சிங்கம். ஏன் ஆண் சிங்கம்னா 17ஆம் தேதி பிறந்தவங்க அதிகப்படியாக 90-90% ஆண்களாக தான் இருப்பாங்க. 5 இல்லை 10% பெண்களாக இருப்பாங்க. இந்த ஆண் சிங்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அந்த வீட்டில் அவர்கள் 17ஆம் தேதி இருக்காங்க, அவர்கள் தான் லீட் பண்ணுவார்கள். ஒரு சிங்கம் கூட்டு இருக்குனாக்கா ஆண் சிங்கம் தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணும். அவர் தலைமையில் தான் இருக்கும். அதுதான் அதனால தான் அவர் காட்டுக்கு ராஜா. அவங்க ஃபேமிலிக்கு ராஜா இல்லை, அந்த காட்டுக்கே ராஜா. அதேமாதிரி 17ஆம் தேதி பிறந்தவங்க அவங்க வீட்டுக்கு மட்டும் ராஜா இல்லை, அவங்க சுற்று வட்டாரத்துக்கு அவர் தான் ராஜா போன்று இருப்பார். அவருக்குள்ளே 1008 பிரச்சனைகள் எது வந்தாலும் ஈஸியாக சமாளித்து கொள்ளக்கூடியது. அவரை தான் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு ஆண் சிங்கம் வந்து அது போய் சண்டை போடணும்லாம் கிடையாது. அது கர்ஜிக்கும் பாருங்கள், அதுக்கே எல்லோரும் பயப்படுவாங்க. பயப்பட வேண்டும் அப்படிங்கிற தோரணையில் தான் அது அதனுடைய நடை உடை பாவனை எல்லாம் இருக்கும். 17ஆம் தேதி பிறந்தவங்க வந்துட்டு அவங்க பாட்டு இப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க நடையே மிடுக்கு நடை தான் இருக்கும். சிங்கம் போட்டு தான் நடப்பாங்க. இப்போ நம்ம பேசும்போது செக் பண்ணி பார்த்தாங்க, ஆமாம் நான் அப்படி தான் இருக்கிறதில்ல அப்படின்னு அவங்கள சொல்லிக்கிடுவாங்க. அது மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ ஆண் சிங்கத்தை உங்களிடம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், உருவத்தில் பொறிச்சிக்கலாம். அப்போ இந்த குறியீடு சொல்கிறீங்களே இதெல்லாம் செய்கிறதுனால அது பவர். ஆமாங்க, நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா ஏர்போர்ட்டு ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்க போடுற ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளைட் பறக்கிற மாதிரியே இருக்கும். அதான் குறியீடு. அதுக்கு குறியீடுக்கு அதான் போடணும். அதுமாதிரி உங்களுக்கு குறியீடு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ ஆண் சிங்கத்தை நீங்கள் ட்ரெஸ்ஸில் பொறிக்கிற மாதிரி வச்சுட்டு வைங்க. பவர், அந்த பவர் உங்களுக்கு ஏறும். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா ஆண் சிங்கம் மாதிரி ஒரு கர்ஜனையோடு அப்படியே போடுற மாதிரி போடுங்க. அதனுடைய பவரை உங்களுக்கு வந்துட்டு எடுத்து கொடுக்கும். ஸோ 17ஆம் தேதி இப்போ இவங்க ஒரு ஜுவல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா தங்கத்தில் யூஸ் பண்ணலாமா, வெள்ளியில் யூஸ் பண்ணலாமா? எதுனாலும் பண்ணிக்கலாம். தங்கத்தில் மனுஷனே போட முடியல, அதை வந்துட்டு சிங்கம் செய்கிற அளவுக்கு வசதி இருக்கவங்க போடலாம். ஒரு மோதிரமா அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இல்லையா? தாராளமாக போடலாம். ஆனால் வெள்ளிலையும் செய்ய முடியுமா? வெள்ளி தாங்க தங்க விலைக்கு வந்துருச்சுங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. இல்லைங்க, எங்களுக்கு வசதி இருக்குது, தாராளமாக போடலாம். நீங்கள் கேட்டால் போல் நம்ம மோதிரமாக கூட சிங்கத்தை வந்துட்டு அப்படி செஞ்சு போடலாமா? தாராளம் போடலாம். ஷர்ட்டில் தான் போடணும் இல்லை. நான் சொல்ல வந்து காசு உங்களுக்கு நிறைய ஆக்கிடக்கூடாது. இல்லை, எங்களால் இது முடியும், தாராளம் போட்டுக்கலாம். அதனுடைய பவர் உங்களுக்கு வந்து எதை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதனுடைய பவர் வெளிப்பாடாக இருக்கும். அடுத்து 18ஆம் தேதி பிறந்தவர்களுடைய குறியீடு எதுவாக இருக்கும்? என்னென்னா சண்டைக்கோழி. என்னங்க சண்டைக்கோழியை சொல்லிட்டீங்க, சொல்லும்போதே சண்டைக்கோழி சொல்கிறீங்க, அது சண்டை தானே போடும். அதுதான் சண்டை தான் போடும், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. அப்படின்னா 18ஆம் தேதி பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அவர்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தையே ஈஸியாக பேசி வெளியே வர முடியாது. எதை பேசினாலும் அவருங்க, இப்போ நான் பேசும்போது எல்லோரும் அவங்க வீட்டுக்குள்ளே ஆமாம் இப்படி தான் இருக்கிறாங்க, எதை பேசினாலும் அதுக்கு சண்டை போட்டு தான் பதிலே தீர்ப்பாங்க.
சாஃப்ட் ஹேண்ட்லிங்கு அவங்ககிட்ட இருக்காது. இப்போ அமெரிக்கான்னு இருக்குது, அமெரிக்கா போட்டு பாருங்கள், எண்கணித பிரகாரம் நிமிடம் போட்டாக்கா அமெரிக்கா, AMERICAன்னு போட்டு பாருங்கள், 18 வரும். அமெரிக்காங்கிற பேர் எழுத்தே 18 இருக்கும்போது அமெரிக்கா எங்கன்னா சமாதானத்தோடு யார்கிட்ட பேசியிருக்கா? இல்லைங்க, அமெரிக்கா எங்களுக்கு சமாதானமாக உள்ள நாடுங்க அப்படின்னு யாருன்னா சொல்ல முடியுதா? அவங்க வேலையே அடுத்தவங்ககிட்ட சண்டை போடுறது தான். அதுக்கு காரணம் அமெரிக்காவா அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காங்கிற எழுத்து உள்ள 18ஆம் நம்பர் இருக்குல்ல, அது சண்டை தான் போட வைக்கும். இது வரைக்கும் வரலாறு தானே சொல்லியிருக்கு, அமெரிக்கா எங்கே இருக்கோ அங்கே சண்டை தான் இருக்கும். காரணம் அந்த நம்பர் 18 இருக்குது. அப்போ மற்ற நாடு எதனா 18 தான் அதான் செய்வாங்களா? அப்படியே தான் இருக்கும். அப்போ 18 சண்டைக்குரிய எண் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. அப்போ நீங்கள் கூட கேட்கலாம், அப்போ சண்டைக்கோழியை வந்துட்டு மற்றது குறியீடு போடுற மாதிரி நாங்கள் போட்டுக்கலாமா? ஏங்க போடுறீங்க? நீங்களே சண்டைக்கோழி மாதிரி இருக்கிறீங்க, திருப்பி சண்டைக்கோழியே உருவம் பொரிச்சு போட்டிங்கனாக்கா டபுள் மடங்கு. நீங்கள் தான் சொன்னீங்களே டபுள் மடங்கு பவர் கிடைக்கும். இப்போ டபுள் மடங்கு இருந்ததுனாக்கா சண்டையும் டபுள் மடங்கு ஆயிடுச்சுன்னு அது ஆகும். அதனால் குறியீடு சண்டைக்கோழி போட்டுக்க வேண்டாம். அதற்கு பதிலாக நம்பர் 45 அதை குறியீடாக பயன்படுத்துங்கள். உங்கள் தேதியில் 2ஆம் நம்பர் இல்லாமல் இருக்கணும். அதை போட்டுட்டிங்கனாக்கா அது உங்களுக்கு வந்துட்டு பல வகையில் உங்கள் வெற்றிக்கு அந்த நம்பர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் குறியீடு அதுவாக இருக்கும். அடுத்து 19ஆம் தேதியினுடைய குறியீடு எதுவாக இருக்கும் அப்படின்னாக்கா ஆண் யானை. யானையில் பார்த்திங்கனாக்கா பெண் யானை, ஆண் யானைக்கு தந்தை இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அது இருந்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது இருந்தாலும் மதிப்பு மிக்கது, இருந்தாலும் மதிப்புக்குது. காரணம் அந்த தந்தத்தை வச்சு சொல்கிறதுக்காக தான் அது. அப்போ 19ஆம் தேதி பிறந்தவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குனாக்கா, ஒரு காலம் வந்துட்டு அவங்க சோடையாக இருக்க மாட்டாங்க, சோடை போனவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு ஆண் யானைக்கு உண்டான வலிமை என்ன இருக்கோ அந்த வலிமை இருக்கும். பெரிய லெவலில் பிஸ்னஸில் பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிலாம் பார்த்தா 19ஆம் தேதி கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படின்னா 19ஆம் தேதியிலலாம் பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு அந்த எண்ணில் இருக்கிறது. அதுக்கு அர்த்தம் அதுதான். அப்போ நாங்கள் வந்துட்டு 19ஆம் தேதி பிறந்திருக்கிறோம், நாங்கள் குறியீடாக ஆண் யானையை நாங்கள் பதிச்சு வச்சுக்கிறலாமா? தாராளமாக அது வைக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி மோதிரமாகவும் போட்டுக்கிறலாம், ஸ்டாச்சு மாதிரி வச்சுக்கிறலாம். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லேயும் ஆண் யானை போன்று பொறிச்சு அதையும் பதிய வச்சிங்கனாக்கா இன்னும் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்து 20ஆம் தேதிக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா கேட், பூனை. என்ன பூனை சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. சகுனமே பிரச்சனைன்னு வாங்க, பூனையெல்லாம் குறுக்கால போனால் நீங்கள் பூனையே சொல்கிறீங்க. அதுதான் அதாவது இப்போ மனிதனுக்களுக்கு சில பேர் போனால் கூட பிரச்சனைன்னு ஒன்று சொல்லத்தான் செய்கிறாங்க. அது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் சப்ஜெக்ட் என்னன்னாக்கா, ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி பவர் ஒன்று உண்டு. என்ன சொல்கிறேன் பாருங்கள், இப்போ பூனைன்னு இருக்குது, பூனையிலே எந்த கலராக இருந்தாலும் அது அழகாக தான் இருக்கும். கலராக இருந்தாலும் அழகாக இருக்கும். பியூர் ஒயிட்னாலும் அது ஒரு வகை அழகாக இருக்கும். பியூர் பிளாக்கு, ஃபுல்லி பிளாக் இருந்தாலும் அழகாக இருக்கும். அப்போ பூனை கண்டிப்பாக அழகாக இருக்கும். அதே நேரத்தில் 20ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆனா பெண்ணானா பெண்ணு தான். அப்போது 20ஆம் தேதி பிறந்தவங்க பூனையும் ஒரு வகையாக பார்த்திங்கன்னா ஒரு தேவதை குட்டி மாதிரி இருக்கும். 20ஆம் தேதி பிறந்த பெண்களும் தேவதை போன்று தான் இருப்பார்கள், அதில் டவுட்டே கிடையாது. உலகம் ஃபுல்லாக யாராக இருந்தாலும் பெண்கள் 20ஆம் தேதி தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. 90-95% தேவதை போன்று தான் இருப்பார்கள். அதே நேரத்தில் யாரையும் நம்ப மாட்டாங்க, பூனையும் யாரையும் நம்பாது. 20ஆம் தேதி பிறந்த ஆண்கள் இல்லை, அந்த ஆட்டிடியூட்லாம் அப்படியே தான் இருக்கும். அதாவது பர்சன்டேஜ் 90-95 பெண்கள் தான் இருப்பாங்க. ஒரு கால் இல்லைங்க, நீங்கள் இப்படி கூட கேட்கலாம், இல்லைங்க எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, எங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் 20ஆம் தேதி ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒன்றும் பெரிய தவறு இல்லை. அதை பர்சன்டேஜ் நம்ம தான் 90-95 தானே சொன்னோம். அப்போது அதில் 5-10% மாறி இருக்கலாம்ல. ஒருவேளை அப்படி மாறி இருந்தால் அவங்களுக்கு அந்த ஃபீமேலுக்கு உண்டான என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் இருக்கோ அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். ஃபீமேலிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும், மாறி இருக்கும். 17ஆம் தேதி கூட இப்போ ஆண் தான் நம்ம சொன்னோம். பெண்கள் இருந்தாக்கா இல்லைங்க, எங்கள் வீட்டில் என் சிஸ்டர் அப்படி தான், என் கசின் அப்படி தான். நீங்கள் பெண் ஆண்னு சொல்கிறீங்க, பெண் இருக்குன்னாக்கா பேருக்கு தான் அவங்க பெண், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸு மொத்தமே ஜென்ஸ் மாதிரி, ஆம்பளை மேல் மாதிரி கொண்டாடுதான் இருக்கும். எப்போயுமே இதுதான் இருக்குன்னா அது மாறி இருக்குன்னா அது மாறி இருக்கும் அவங்ககிட்டயும். அப்போ 20ஆம் தேதி தேவதை போன்று இருப்பார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்குள் இருக்கிறது இந்த குணம், அது வெளியே கண்டுபிடிக்க முடியாது, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளோ பழகினாலும் சரி யாரையும் நம்ப மாட்டாங்க. அது எஸ்பெஷலி குழந்தைங்க மேலே ஓவர் கேரிங் இருக்கும். பெரிய ஹையர் போஸ்ட்டில் கூட வேலை செய்வாங்க. குழந்தைக்காக வேணும்னா அதோட ரிசைன் கூட பண்ணிவிட்டு வீட்டில் கூட இருப்பாங்க. ஓவர் கேரிங் எடுப்பாங்க. அந்த விஷயத்தில் அவங்க ஹஸ்பண்டை கூட நம்ப மாட்டாங்க, அப்படி கேரிங் எடுப்பாங்க. பூனையும் அதே தான், அது குட்டி போச்சுன்னா யாரையும் நம்பாது. நீங்கள் பெட் கேட் மாதிரி வளர்த்தா கூட வளர்க்குறவங்க கூட நம்பாது. அது இந்த ரூமில் இருக்கும்,
1 ஹவர் கழிச்சு வேறு இடத்துல மாற்றிட்டு போயிடும். இன்னும் 1 ஹவர் கழிச்சு வேறு எங்கன்னா இருக்கும். இன்னும் 1 ஹவர் கழிச்சு எங்கே இருக்குன்னே தெரியாது. அது எங்கே இருக்குன்னே தெரியாது. இன்னொரு ஹவருக்கு பஸ்ஸிட்ட குட்டி எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்படின்னு யாரையும் நம்பலன்னு அர்த்தம். 20ஆம் தேதி பிறந்த பெண்களும் அப்படித்தான். அப்போ நாங்கள் கேட்டு குறியீடை வைக்கலாமே, வைக்கலாம். அதுக்கிட்ட அப்படி ஒரு குணம் இருக்குல்ல. என்ன பூனை வந்துட்டு உலகம் ஃபுல்லாக நீங்கள் எந்த பூனையை பார்த்தாலும் அது அழகாக தான் இருக்கும். இல்லைங்க அந்த பூனை கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. இல்லை உண்மை தானே. பூனை எந்த இதுதான் அழகாக தான் இருக்கும். அது சும்மா அப்படி ரோட்டில் கூட அப்படி தெரியும். ரோட்டில் போகிற பூனை கூட பார்த்தாலும் அழகாக இருக்கும். அதனால் பூனை அழகாக தான் இருக்கும். இவங்களுக்கும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அப்போ மொத்தத்தில் இந்த குறியீடு வந்து ஒரு மனிதனோடு எப்படி கனெக்டிவிட்டி ஆகுதுங்கள். அது அனிமலாக இருந்தாலும் சரி, அது பறவைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மனித வாழ்க்கையோடு கனெக்ட் ஆகுது. அதை நாம் பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம உயர்ந்த இடத்த போகிறதுக்கு அதுவும் ஒரு நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்தந்த தேதி உண்டானவர்கள் உங்கள் குறியீடை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையிலே உயர்ந்த இடத்தை செல்வதற்கு உங்கள் குறியீடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாங்க. அதாவது 16ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவர்களுடைய அந்த தேதிக்கான குறியீடுகள் அப்படிங்கிறத பார்த்தோம். குறியீடுகள் ஒவ்வொன்றுமே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அவர்களோட இயல்புகளோடு ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகி இருக்கும். நானும் சில கேள்விகளெல்லாம் எக்ஸ்ட்ராவாகவே கேட்டேன், அதுவும் கனெக்ட் ஆச்சு. இந்த ஒரு தருணத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. வணக்கம்மா. பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.